கண்டம் செல்லுனா தூக்கு போடுறதுக்கு முன்னாடி 3 மாதம் 4 மாதம் இங்கே தான் வச்சுருக்கிற இடம். பட் இந்த ரூமில் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் இவங்களுக்கு திரும்பி போகிறது இல்லை, ஏன்னா இங்கே தான் மரணம். பட் இந்த ரூமில் வந்து யாருக்கெல்லாம் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ பட் அங்கே கொண்டாந்து இந்த ரூமில் வச்சுருவாங்க. 3 பேர் ஆகிறதுக்கு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணி வைக்கணும். பட் உள்ள ரூமுக்குள்ளே அடைச்சிட்டாங்கன்னா வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க, யாரோடையும் பேசவும் முடியாது. ஏன்னா இதில் வந்து என்ன கண்டம் செல்லுன்னு சொல்கிறது, தூக்கு போடுறதுக்கு முன்னாடி கொண்டாந்து 3 ரூம்பு தனிமைப்படுத்திட்டாங்க கண்டம் செல்லுன்னு சொல்லி. பட் இவங்க யாரோட பேச முடியாது, டெய்லி சித்திரவதை, இன்றைக்கா நாளைக்கான்னு தெரியாது. எந்த டே ஹேங்கிங் டேயோ அன்றைக்கி தான் காலையில் ஒரு 5:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க. பெல் அடித்தோன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே கடைசி ஆசையெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த கடைசி ஆசையெல்லாம் கேட்டுட்டு அப்புறம்தான் தூக்கில் போடுவாங்க. இந்த 3 ரூம் வந்து கண்டம் செல், தூக்கு போடுறதுக்கு முன்னாடி கொண்டாந்து பார்த்திங்கன்னா டோட்டலி செல். இதை பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் என்ன ஸ்ட்ரெயிட்டாக கட்டியிருக்காங்க. இந்த லைனில் பார்த்திங்கன்னா 42 ரூம் இருக்குது. இதில் 3 ரூம் வந்து தனிமைப்படுத்துறதுக்காக இந்த லைனில் இது கண்டம் செல்லுன்னு சொல்லி, கண்டம் செல்னால் மறுபடியும் திருப்பி மரணம் தான், இதுக்கு மறுபடியும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் பார்த்திங்கன்னா டோட்டலி செல்லுலர் ஜெயிலில் 13 அடி நீளமும் 7 அடி அகலம். ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா 13/7. பட் நைட்டில் பார்த்திங்கன்னா 13 அடி நீளம், 7 அடி அகலம், 10 அடி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஹைட்டு, இது ஃபுல்லாக பட் 8 ஹைட்டு. பட் இது பார்த்திங்கன்னா சாப்பாடு இங்கே தான் கொடுப்பாங்க. சாப்பாடு தட்டு, தண்ணி குடிக்கிற தட்டு, 3 தட்டு கொடுப்பாங்க. அந்த 3 தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து சாப்பாடுன்னு, ஒரு தட்டில் வந்து தண்ணி வாங்கிக்கிறணும். பட் நைட்டில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் போகணுன்னா மண் சட்டி தான் அந்த காலத்தில். மொத்தம் 693 ரூம் இருக்குது. 693 செல்லுன்னு தான் செல்லுலர் ஜெயில் நேம் ஆச்சு. இதை செல்லுன்னு தான் சொல்கிறது. பட் எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான், 13 அடி நீளம், 7 அடி அகலம், 10 அடி ஹைட்டு. பட் எல்லா ரூம்லேயும் ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் தான். பட் பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு நைட்டில் வந்தால் பாத்ரூம் கிடையாது, மண் சட்டி தான் கொடுப்பாங்க. மண் சட்டிலாம் பாத்ரூம் போகணும், யூரின் போகணும், காலையில் செல்ஃபாக தூக்கிட்டு போகணும், செல்ஃபாக வாஷ் பண்ணணும். அப்புறம் செல்லுக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எலக்ட்ரிக்கல் பவர் கிடையாது, அவங்களுக்கு ஹரிக்கன் தீபம் தான் கொடுப்பாங்க. அந்த தீபத்தை யூஸ் பண்ணிக்கிறணும். அப்புறம் அந்த தீபம் வந்து உங்களுக்கு மேலே கட்டி விட்டுப்பாங்க. பட் அதுதான் உள்ளே கொஞ்சம் போல் இருட்டு இல்லாமல் வெளிச்சம் இருக்கும். பட் எல்லா ரூம்லையும் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு டோர் பண்ணிட்டாங்க. ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுனா ஒரு பெரிய பூட்டு, அந்த பூட்டு திறக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால தான் சாப்பாடுக்கு ஒரு டோர் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த டோர் ஒரு டைம் தான் திறப்பாங்க, ஒரு டைம் தான் பூட்டுவாங்க, மறுபடியும் எப்போவும் திறக்க விட மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 6/3ன்னு டோட்டலி செல்லுலர் ஜெயிலில் எல்லாம் ஒரே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. எல்லா ரூமும் ஒரே மாதிரி, 13 அடி நீளம், 7 அடி அகலம். பட் இதான் செல்லுலர் ஜெயிலில் கண்டம் செல். இந்த 3 செல்லு க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, ஏன்னா சைட் லாக்கர் சிஸ்டம், யாரும் கையை விட்டு திறந்துடக்கூடாதுன்னு சைடில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு டோர் பண்ணிட்டாங்க. பட் இதான் ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தது வந்து கண்டம் செல், அதாவது தூக்கு போடுறதுக்கு முன்னாடி கொண்டாந்து 3 பேரை தனிமைப்படுத்துறது. இதெல்லாம் பிஸ்னரை வைக்கிறது, இதெல்லாம் சுதந்திரப்பட்ட தியாகிகளை கொண்டாந்து பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரூமில் வச்சுருவாங்க. பட் நைட்டில் வந்து பாத்ரூம் கிடையாது, எலக்ட்ரிக்கல் பவர் கிடையாது. அந்த காலத்தில் தீவம் தான் கொடுப்பாங்க, அதை தான். பட்டு கொஞ்சம் போல் இருட்டில் இல்லாமல் வெளிச்சம் இருக்கும். பட் பாத்ரூம் போகணும்னா, எதை யூரின் போகணும்னா மண் சட்டியில் தான் யூஸ் பண்ணிக்கிறணும். பித்தளை தட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க. பித்தளை தட்டில் வாங்கின உடனே சாப்பிடணும். கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா சாப்பாடு பாய்ஷன் ஆகிடும், ஏன்னா சாப்பாடு கசப்பாயிடும். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க வச்சுருந்துட்டு மறுபடியும் சாப்பாடு வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி டோட்டலி செல்லுலர் ஜெயிலில் பார்த்திங்கன்னா 3 தட்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு தட்டு சாப்பாடு தட்டு வச்சுருக்காங்க. இது வந்து காக்கூரி ரயில்வே ஸ்டேஷன் அட்டாக்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் பெரிய போராட்டம், ஒரு ட்ரெயின் அட்டாக் பண்ணாங்க உத்தரப்பிரதேசத்தில். ட்ரெயின் அட்டாக்கு, அங்கே பைசாலாம் லூட்டு மாதிரி ஆனது. அந்த கேஸில் நிறைய பேர் வந்தாங்க, சந்திரசேகர் ஆஜாத், ரோஷன் லால் பிரசாத். அதில் இவர் தான் சச்சினா சனியால், இவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. காக்கூரி ரயில்வே ஸ்டேஷன் அட்டாக் பண்ண கேசஸ் இது உத்தரப்பிரதேசில் 1926 ஒரு ட்ரெயினை வச்சு எரிச்சிட்டாங்க. அந்த கேஸில் கொண்டு வந்து கான்பூர்னு சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் நடந்த சம்பவம், ட்ரெயின் அட்டாக்னு சொல்லுவாங்க, காக்கூரி கான் சொல்லுவாங்க அதை. பட் இதுதான் கார்டு ரூம் டோட்டலி செல்லுலர் ஜெயிலில் பார்த்திங்கன்னா. பட் எல்லா லைன்லேயும் ஒரு ரூம் வந்து கார்டு ரூம், இது டபுள் டோர், பாக்கியெல்லாம் சிங்கிள் டோர். பட் இந்த இதில் தான் இவர் நம்ம இந்தியன் தான், இவர் தான் குளவு திறக்கிறது, இவர் தான் அடைக்கிறது, கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறதுலாம் கீ இவர்கிட்ட தான் இருக்குது. பட் இவர் இந்தியன் தான்.
பட் இவரை ஃப்ரீடம் பற்ற இவரை வச்சு தான் கம்ப்ளீட்டாக இந்த லைனில் திறக்கிறது பூட்டுறதெல்லாம். பட் இவருக்கு சாப்பாடுலாம் அவங்க மெஸ்ஸில் கொடுப்பாங்க, பட் அவங்களோட இருப்பாங்க. அதனால் இவங்க கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும், அதனால் இவரை வந்து செக்யூரிட்டி கார்டு பண்ணிட்டாங்க. பட் இந்த லைனில் ஃபுல்லாக திறக்கிறது பூட்டுறது இவர் தான் இவர் கையில் தான் கீ இருக்கும். பட் இவர் செக்யூரிட்டி கார்டு. இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தீவம் இங்கே கோர்த்து போட்டுக்கிறார், உள்ளே ஒன்று கையில் வச்சுருப்பார். இந்த செல்லுலர் ஜெயிலில் பார்த்திங்கன்னா டோட்டலி எல்லா செல்லுலையும் இந்த செல்லு வந்து டபுள் டோர். ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி கார்டு ரூம், டபுள் டோர் இது வந்து. பட் இப்படி தான் இருந்தது சிறைச்சாலை. சிறைச்சாலை இப்படி தான் கட்டப்பட்டது. முதல்ல 200 பேருக்காக, முதல்ல 1864 200 பேருக்காக